என்னோட சின்ன ரெக்வெஸ்ட் உனக்கு என்ன அப்படின்னா, இவ்வளவு ஜாப் இருக்கு அப்படின்னாலும் நம்ம மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு அது கொண்டாந்து விவசாயத்துல இன்வெஸ்ட் பண்ணு. சரியா? ஏன்னா லட்சக்கணக்குல சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்குல சம்பாதிக்கலாம். நம்ம 3 ஸ்டார் லைஃப் 5 ஸ்டார் லைஃப் என்ன வேணாலும் வாழ்ந்துக்கலாம். அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. ரொம்ப சொகுசான வாழ்க்கை ஒரு காலகட்டத்துல இருந்துதான் தீரும். பட் ஒரு 60 வயசுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லை அப்படிங்கிறப்ப ரொம்பவே மோசமான நிலைமையா இருக்கும். நினைச்சு பாரு. யாருமே நான் வந்துட்டு கொத்து எடுத்துட்டு களை வெட்ட போக முடியாது, வெயில்லாம் என்னால தாங்க முடியாது சார் அப்படின்னா, எனக்கு இருக்கிற உணர்வு தான் கீழே இருக்கும், என்னை விட கீழே இருக்கவங்களுக்கு இருக்கும். அவங்களும் அதே கஷ்டம் தான் படுவாங்க. சரியா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கட்டத்துக்கு அப்புறமா இந்த விவசாயங்கிறது அழிஞ்சு போச்சுன்னா தான் சாப்பிட சாப்பாடு இருக்காது. அது வெளிநாட்டுக்காரன்ட்ட இருந்து வாங்கணும். அன்னைக்கு அதை வாங்குற அளவுக்கு காசு நம்ம கிட்ட இருக்காது. அதனால நீ எவ்வளவு சம்பாதி தப்பு கிடையாது. நீ விவசாயம் பண்ணுன்னு நான் சொல்லல. விவசாயம் பண்றவங்க மூலியமா உன்னோட மூலதனம் அங்க இருக்கட்டும். அந்த விவசாயம் அழியாம காத்துக்க வேண்டியதும் உன்னோட முதல் கடமை. சரியா? சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டியது, ஆனா நான் உனக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மரம் அப்படிங்கறத வெற்ற எண்ணிக்கை அதிகமா இருக்கு. சரியா? நம்ம கண்ணில் பார்த்துருப்போம். அதாவது வந்துட்டு ஒரு பெரிய மரம் இருக்குன்னா நம்ம அப்பா நமக்கு சொல்லியிருப்பாரு, ஏய் உங்க தாத்தா வச்ச மரம்டா அப்படின்ட்டு. சரியா? நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவேன், ஏய் இது எங்க தாத்தா வச்ச மரம்டா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு இருக்க நிலைமையை பார்த்தா மரத்தை வெட்டிடுறோமா, இந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரம் எங்க தாத்தா வச்சதா இருந்தது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்தாச்சு. அதனாலதான் இந்த குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு கான்செப்டே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு. ஓசோன்ல ஓட்ட விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? அது என்ன ஓட்ட விழுந்தது? யாருக்கு ஓட்ட பண்ணாங்க? அது என்ன நம்மளாலதான். கரெக்ட் தானே? வளர்ந்து வர அந்த தொழில்நுட்பத்துல வெளியேற்ற அந்த கரியமில வாயு அதிகமா வெளியேறனால அந்த செக்யூரிட்டி லேயர் டேமேஜ் ஆயிடுச்சு. சரியா? அதனால என்ன பிரச்சனை வருதுன்னு நம்மளுக்கு தெரியுது. அந்த அல்ட்ராவேவ் நம்ம மேல பட்டா புற்றுநோய் வரும், அது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் யாருமே அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மெஷர் எடுக்கிறதே இல்லை. நான் போற பக்கமெல்லாம் இதை சொல்லுவேன். மோஸ்ட்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு போற பக்கமெல்லாம் மரக்கண்ணை நட்டு வச்சுட்டு வந்துடுவேன். அதை கரெக்டா பார்த்துட்டு இருப்பேன். சரியா? என் கூட ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க இது கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல 1600 மரக்கண்ணு நட்டு பாதுகாத்துட்டு வர்றாங்க. சரியா? ஆனா அவர் எந்த பிரதிபலனையும் பார்க்கறது இல்லை. அவர் எனக்கு சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? நீ எங்க வேணாலும் மரத்தை வாங்கி போய் நடு, காசே வேண்டாம், நான் மரக்கண்ணு தர்றேன், ஆனா அந்த மரம் செத்து போச்சுன்னா எனக்கு 100 ரூபாய் காசு தரணும் அப்படின்ட்டு. சரியா? மரக்கண்ணு ஃப்ரீயா தந்துருவாரு, அதை காக்கிறதுக்கு பூண்டும் ஃப்ரீயா தந்துருவாரு ஸ்டீல்ல. நாங்க வாங்கிட்டு போய் நிறைய இடத்துல வச்சிருப்போம். ஆனா அவர் சொல்ற கண்டிஷன், நீ வாங்கிட்டு போய் நடு, காப்பாத்திட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, மரம் செத்து போச்சுன்னா எனக்கு 100 ரூபாய் காசு தரணும் அப்படின்பாரு. ஸோ எனக்கு அந்த பயம் வந்துடும். இதை எப்படியாச்சும் காப்பாற்றணுமே, அங்கே இருக்க யார்ட்டையாச்சும் சொல்லி, ஒரு மரம்னா 100 ரூபா நான் தந்துடுவேன், 10 மரம் நான் நடுறேன், 10 போச்சுன்னா 1000 ரூபா போச்சு. அதனால மாசம் 100 ரூபா 200 ரூபா அங்கே இருக்க லோக்கல் பீப்புளுக்கு காசு கொடுத்து தண்ணி ஊற்றுங்க சார் அப்படின்னு. சரிண்டா, அது எப்படியும் அந்த மழைக்காலம் வர்றவங்களுக்கு காப்பாற்றிக்கிட்டா போதும், அந்த மழைக்கு மேலே அது காப்பாற்றி எழுந்திரிச்சு. சரியா? இந்த மாதிரி ஒரு தாத்தாவை பஸ்ல எதிர்ச்சியா பார்க்க நேர்ந்ததுமா, இது என்னால லைஃப்லயே மறக்க முடியாத இன்சிடென்ட். அந்த கண்டக்டர் திட்டிக்கிட்டே வந்தார் பஸ்ல, என்னைய உனக்கு அறிவே இல்லையா, கையை வெளியே நீட்டிட்டு இருக்க, ஆப்போசிட்ல பஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு திட்டிக்கிட்டே இருந்தாங்க. திருச்சியில ஏறின தாத்தா. சரியா? கரெக்டா லாலாப்பேட்டைக்கிட்ட ஒரு கவர் இப்படி உதறினாரு, ஒரு பிளாஸ்டிக் கவரு. அந்த பிளாஸ்டிக் கவரை உதறினாரு. அப்புறம் தான் கேட்டாங்க, எதுக்கு நீ கையை வெளியே நீட்டிக்கிட்டே இருந்தேன்? யாருக்குமே உலகத்தை அவர் சொன்னது ரொம்ப பாக்குற, நல்லா தாடி வச்சுட்டு, வெள்ளை தாடி, ரொம்ப வயசான தாத்தா. அவர் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேளு, யாருக்குமே உலகத்தை காப்பாற்றணும்னு அக்கறை இல்லை, எனக்கு இருந்தாலும் என்ன திட்டுறீங்க, நான் என்ன பண்றது அப்படின்னாரு. யாருக்குமே புரியல அவர் பேசுனது. கடைசி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா, இவ்வளோ பெரிய கவர் நிறைய புளியங்கொட்டை எடுத்துட்டு வந்திருக்காரு. சரியா? ஆத்தங்கரையில ஒவ்வொன்றா வீசிக்கிட்டே வந்திருக்காரு. நான் வீசுற ஒரு விதை முளைச்சு வராதா, அது மரமாகாதா? நான் போட்ட மரம் நான் பெருமையா சொல்லிக்குவானே. இது வரணும் கிட்டத்தட்ட 10,000 விதைக்கு மேல தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு போற பக்கம் எல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு அப்ப ஒரு காலத்தொடுக்கு போகணும்னு தோணுச்சு. எதுமா அந்த சிந்தனை யாருக்குமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அந்த மரத்தை வெட்டி காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறமே தவிர, அந்த மாதிரி நல்ல எண்ணம் யாருக்கு இருந்திருக்கும் யோசிச்சு பார்த்து. மரத்தை நடக்கூட வேண்டாம், நம்ம குடிச்சிட்டு மீதி அந்த வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியை கொண்டு போய் ஊத்திட்டு போ. பெரிய சேவை அது. அந்த மரத்துக்கு கிடைக்கிற கொஞ்சோண்டு சாப்பாடு இல்லையா? அந்த விஷயத்தை நம்மளுக்குள்ள ரொம்பவே வளர்த்துக்கணும்.